ஏகாதசி விரதமும் அதை சார்ந்த அறிவியல் உண்மைகளும். ஏகாதசி என்ற திதி பெருமாளுடன் தொடர்புடையது. ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கு பிறகு 16ஆம் திதியை ஏகாதசி என்கிறோம். ஏகாதசி என்றவுடன் ஏகாதசி விரதம் நினைவுக்கு வருகிறது. ஏன் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும்? மறுநாள் துவாதசி பாரணை, அதாவது விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்று ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல கதைகள் புராணங்கள் உள்ளன. முதலில் புராண கதை. முராசுரன் என்ற அசுரன் பெருமாளுடன் போர் புரியச் சென்றான். பகவான் நாராயணன் ஏகாதசி திதிக்கு ஒரு ஏற்றம் கொடுக்க நினைத்து, அதனால் அவர் அசுரனுடன் போர் புரிந்து களைத்து போவது போல் மலைக்குகையில் படுத்துவிட்டார், அதாவது பத்ரிகாசிர மலையில். அந்த நேரத்தில் பெருமாளை தாக்கச் சென்றான் அசுரன். பெருமாள் திருமேனியில் இருந்து ஒரு பெண் வந்து முராசுரனை அழித்தாள். அப்பொழுது பெருமாள், எனக்காக கைங்கரியம் செய்துள்ளாய், என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்கிறாள். நான் தான் ஏகாதசி தேவதை, மக்களுடைய பாவங்களை அழிக்க வரம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் பெருமாள். என்று கேட்க அதுக்கு பெருமாளும் முகந்து வரம் அளித்தாள். 11 இந்திரியங்களால் செய்த பாவங்களும் இந்த ஏகாதசி விரதம் இருந்து களையப்படுகிறது. 11 இந்திரியங்கள் யாவை? மனசு, ஐம்புலங்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி. பின் நாக்கு, கை, கால், மலத்துவாரம், ஜலத்துவாரம். இந்த 11 இந்திரியங்கள் மூலம் செய்த பாவங்கள் 11ஆம் திதியான ஏகாதசி விரதம் இருப்பது மூலம் களையப்படுகிறது. பின் பாவங்களை செய்யாமல் இருக்கவும் உதவுகிறது என்று கூறப்படுகிறது. இரண்டாவது, சைவ நெறியில் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டது ஏகாதசி அன்றுதான். அந்த நாளில் உணவு உட்கொள்வது விஷத்திற்கு சமமானது. மறுநாள் துவாதசி அன்று அமிர்தம் கடையப்படுகிறது. துவாதசி அன்று உணவு உட்கொள்வது அமிர்தத்துக்கு இணையானது. அதனால் ஏகாதசி ஏற்றம். மூன்றாவதாக, ஜோதிஷ சாஸ்திரத்தில் ஏகாதசி அன்று தான் மனம் இயல்பு நிலையில் இருக்கும். அன்று விரதம் இருந்து இறைவனை நோக்கி மனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறுகிறது. நான்காவதாக, மது கைடவர்கள் என்ற அசுரர்கள் மகாவிஷ்ணுவின் காதிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டவர்கள். அவர்களை விஷ்ணு ஏகாதசி என்று தான் சம்ஹாரம் செய்தான். அவர்களுக்கு வைகுண்ட பதவியும் கிடைத்தது. அவர்களுக்காக விஷ்ணு தன் வைகுண்டத்தில் வடக்கு வாசலை திறந்து வைத்தான். அதனால் எல்லா பெருமாள் கோயில்களிலும் வடக்கு வாசல் வைகுண்ட ஏகாதசி என்று திறந்து வைக்கப்படுகிறது. வருடத்திற்கு சுமார் 24 ஏகாதசியும் அல்லது 25 ஏகாதசியோ ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த ஏகாதசிக்கு மோட்சாதி ஏகாதசி என்றும் கீதா ஏகாதசி என்றும் முக்குடல் ஏகாதசி என்றும் பெயர் பெற்றது. இந்த ஏகாதசி விரதம் என்றால் நாம் முன்னோர்களுக்கும் நற்கதி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. பாத்ம புராணத்தில் 40வது அத்தியாயத்தில் தர்மன் கிருஷ்ணனிடம் கேள்வி கேட்கிறான். சம்பகன் என்ற நகரத்தில் ஆண்ட வைகானசன் என்ற அரசுரன் அவன் தந்தை நரகத்தில் மிகவும் துன்பப்படுகிறார் என்று கேட்க, அதுக்கு பர்வத முனிவர் என்பவர் வைகுண்ட ஏகாதசி என்று பகலில் விரதம் இருந்து இரவு கண் விழித்து இறைவன் திருநாமங்களை ஜபித்தால் மறுநாள் மோட்சம் பெறலாம் என்று கூற, அதன்படி அவன் மோட்சம் சென்றார் என்று கூறப்படுகிறது. இந்த புராணத்தை யார் கேட்டாலும் அவர்களுக்கு வாஜ்பேய யாகம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. பாத்ம புராணத்தில் 30வது அத்தியாயத்தில், வாராக புராணத்தில் 30வது அத்தியாயத்தில் குபேரன் பிரம்மா ஏகாதசி அன்று தான் படைத்தாள். நீ வரம் கேட்பதால் ஏகாதசி அன்று நெருப்பால் சமைக்கப்படாத உணவு சாப்பிடலாம் என்று கூறினார். அதன் மூலம் நாம் ஏகாதசி விரதத்தில் நெருப்பால் சமைக்கப்படாத உணவுகளை சாப்பிடலாம். யமதர்ம ராஜாவே ஏகாதசி விரதம் இருப்பவர்களை வணங்குகிறான். இதன் மூலம் பயன்கள்: கண்விழிக்க வேண்டும், பகவானுடைய கதைகள் பஜனை செய்ய வேண்டும். அன்று ஒரு நாள் மட்டும் ஒரு தடவை கிருஷ்ணா என்று சொன்னால் ஒரு பசு தானம் கொடுத்த பலன் கிட்டும் என்கிறது புராணம். அதை கேலி பண்ணினால் மறுஜென்மத்தில் மோசமான பிறவி கிட்டும்.
பத்ம புராணம் வாராக புராணத்தில் வைகுண்ட ஏகாதசி இருந்தால் கிடைக்கும் புண்ணியத்தை பற்றி பல குறிப்புகள் உள்ளன. நாம் எல்லோருக்கும் வைகுண்ட ஏகாதசி விரதங்கள் இருக்க வேண்டும் என்ற ஆசையே ஏற்பட்டுவிடும். இந்த மருத்துவ ரீதியாக 15 நாட்களுக்கு ஒரு முறை விரதம் இருப்பதன் மூலம் வயிற்றுக்கும் ஓய்வு கிடைக்கிறது, ஹார்மோன்கள் சீராகிவிடும் என்று கூறப்படுகிறது. ஏகாதசி விரதம் இருப்பதால் நம் முன்னோர்களுக்கும் மோட்சம் கிட்டும். நாம் எல்லோரும் ஏகாதசி விரதம் இருந்து பயன்பெறுவோமாக. நாராயணா அகிலகுரு பகவன் நமஸ்தே. ஸ்ரீ ஹரயே நமக. ஸ்ரீ ஹரயே நமக.